பிரேசில் ரா அண்ட் ரியல் அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். இந்த நாட்டில் கொஞ்சம் வழிப்பறி ஒயிட்ஸ் பார்க்கலாம், மிக்ஸ் பார்க்கலாம், பிளாக்ஸ் பார்க்கலாம், இண்டிஜினஸ் பீப்புள் பார்க்கலாம். ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரி அடிச்சு துரத்தி விட்டாலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒண்டை வந்த போர்ச்சுகீஸ் செஞ்ச வேலையை பாருங்கள். பிரேசில்னாலே ஃபுட்பால் தான் அடிக்கிறாரு. நான் இவன் சூப்பராக எடுத்துகிட்டு வந்துடுதுங்க. யூஎஸோட அந்த டைம் ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்லலாம் இந்த பர்டிகுலர் அவென்யூவை. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், நம்ம தமிழ்நாடு பஸ் கண்டக்டர் மட்டும் இதை பார்த்தாங்கன்னு வைங்களேன், வவுர் எரிஞ்சிருவாங்க. நண்பர் கூப்பிட்றாரு பாருங்க. ஹோலா பிரதர். Olá, amigo. Cadê você, amigo? Amigo, amigo. Hey, what's your name? Live from Maracana. Oh. படுத்து புருட்டுருக்கு முட்டையை. ஐயோ, பாம்பு இருக்குது. குட்டி முதல்ல நம்ம கையில் 3 மணி நேரமாக கெஞ்சி கதறி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. ஓகே, கிளம்பலாங்களா? வெள்ளிக்கிழமை காலை 11. சூப்பரான நம்மளோட சென்ட்ரல் ஹாஸ்டல்லேருந்து நம்ம பயணத்தை தொடரலாம். சண்டானா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். சென்ட்ரல் ஹாஸ்டல் சூப்பராக இருந்தது. 1.5 நாள் அப்படியே கிளம்புவோமா? வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் இருக்கோங்க. அதில் ஒரு மிகப்பெரிய சிட்டி, அமெரிக்காஸ்லேயே மிகப்பெரிய சிட்டியான சவ் பாலோவில் இருக்கோம். முந்தின எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம எப்படி ஈரோடு திண்டல் முருகன்லேருந்து கிளம்பி இங்கே வந்தோம் அப்படிங்கிறத. இப்போது இந்த நாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? சூப்பராக. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 11 இருக்கோங்க. சவுத் அமெரிக்கா 2.0ல முதல் நாடான பிரேசிலில் இருக்கோம். நேற்றே ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன், பயங்கர டயர்டாக இருந்தது. பார்த்துருப்பீங்க, 20 மணி நேரம் காலை அப்படி உட்கார வச்சுட்டு வந்து செம டயர்டாக இருந்தது. ஸோ சூப்பராக ரெஸ்ட் எடுத்தாச்சு 1.5 நாள். ஸோ இப்போது நம்மளோட அட்டகாசமான பிரேசில் ரா அண்ட் ரியல் அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ இந்த அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம், முதல் இடம், ஸோ இந்த நாடு அங்கேருந்து தான் ஆரம்பிச்சுது. ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கெங்கிறத நான் போய் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நம்ம ஹாஸ்டலில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம்னா இங்கே மெட்ரோ இருக்குது. ஸோ மெட்ரோவில் பயணம் பண்ணி அப்புறம் ஒரு பஸ் மாற்றி அந்த இடத்துக்கு போகலாம். வாங்க. ஸோ இந்த கடையில் தாங்க வந்து சாப்பிட்டு இருந்தேன் நேற்று ஃபுல்லாக. ஸோ குட்டி குட்டி பப்ஸ் மாதிரியான ஐட்டம், கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இருந்தது. ஸோ ஈஸியாக இங்கே வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இருக்கிற இந்த சவ் பாலோ வந்து பிரேசிலில் தென்கிழக்கில் இருக்குங்க, சவுத் ஈஸ்டில் இருக்குது. இந்த நாடே வந்து உலகத்தில் மிகப்பெரிய 5வது மிகப்பெரிய நாடுங்க. மொத்தமாக இந்த நாட்டோட ஜனத்தொகை வந்து 22 கோடிங்க. அதில் 10% வந்து இந்த சிட்டியில் மட்டும் இருக்காங்க. இந்த சிட்டினா இந்த சிட்டி மற்றும் இந்த சுற்றிப்புற உள்ள மெட்ரோபாலிட்டன் ஏரியாவை சொல்கிறேன். இவங்களோட மெயின் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு. பட் மக்கள் மெயினாக அதிகமாக யூஸ் பண்ணுறது பஸ்ஸை தவிர மெட்ரோ கூட. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 3/4 மணி நேரம் பயணம் பண்ணோம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. பாருங்கள், மெயின் ரோட்டுக்கு நடுவில் மெட்ரோ லைன் போட்டிருக்காங்க. ட்ரெயின் போகுது, ப்ளூ லைன் வந்தாச்சு. இதுதான் சான்டோனோ மெட்ரோ ஸ்டேஷன். எப்படி போகணும்? இங்கே வந்து கார்டெல்லாம் கிடையாது, இண்டிவிஜுவல் டிக்கெட்ஸ் தான் எடுக்கணுமாமா. ஒரு டிக்கெட் வந்து 5 ரியல்னு சொன்னாங்க. 5னா எவ்வளோ? 75 ரூபா. கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க இந்த ஊர். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே பஸ்லேயும் சரி ட்ரெயின்லேயும் சரி ஒரே ரேட்டு தான், ஃப்ளாட் ரேட்டு. எங்கே ஏறி எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். 5 ரியல் வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு 5 லைன் இருக்குங்க மெட்ரோவில். ஆக்சுவலாக நிறைய லைன் இருக்கலாம், மிகப்பெரிய சிட்டி. சிங்கப்பூர்லேயே ஏகப்பட்டத்தில் 10-15 லைன், 10 லைன் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 5 லைன் தான். ஸோ லைன் நம்பர் 1 to 5 அதுக்கு வந்து கலரே வச்சுருக்காங்க. ப்ளூவு, ரெட்டு, அப்புறம் ஆரஞ்சு, பர்பிள், இன்னொன்று க்ரீனு. ஸோ இண்டிவிஜுவல் டிக்கெட்ஸ் கவுண்டரில் வாங்கலாம், இல்லைனா மிஷின் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். பணம் போட்டு இங்கே வழக்கம் போல் ஸ்வைப் பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியது தான். இந்த ப்ளூ லைன் தான். டிக்கெட் வாங்கிடுவோமா?
நம்ம எங்கே போகணுன்னா சிங்கிள் டிக்கெட்டு ஏறி விலா மரியானா போகணும். இங்கே பாருங்கள் 5.20ங்க. நல்ல வேலை 10 ரூபா நோட்டு வச்சுருந்தேன். பாசே எழுந்திரிச்சுப்பா சாமி. ஓகே டன். உள்ளே வந்தாச்சு. யாருக்கும் இங்கே இங்கிலீஷ் தெரியாதுங்க. போர்ச்சுகீஸ் எப்படி வந்து மற்ற லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிக்ஸாக ஸ்பானிஷ் மாதிரி இந்த நாட்டுக்கு வந்து போர்ச்சுகீஸ் அவங்க தான் ஆண்டிருக்காங்க ஒரு 300 வருஷம். அதை பற்றி பேசுவோம் போயிட்டு. ஜபகுரா இதுதான். ஸோ இதில் போய் விலா மரியானாவில் இறங்கணும். கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். இந்த நாட்டில் கொஞ்சம் வழிப்பறி, பேக்கை பிடுங்கிறது, கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் ஜாஸ்தி. அதனால் நம்ம கேமரா ஃபோன் ரெண்டுமே பத்திரமா இருக்கணும். இதுக்கிடையில் நான் உங்ககிட்டையும் பேசணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லணும், சேஃபாகவும் இருக்கணும். ஒரு பெரிய சவாலாக தான் இருக்க போகுது இந்த சீரீஸு. பட் இருந்தாலும் சமாளிக்கலாம். மெயினாக சிட்டிஸில் மட்டும் இந்த ஃபோனை பிடுங்கிட்டு போகிறது, பிக் பாக்கெட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. மற்றபடி நம்ம இன்டீரியராக அமேசானாஸ் அங்கெல்லாம் போயிட்டோன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சவுப்போலோ மெயினாக ரியோ டி ஜெனரோ இங்கே தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம பார்க்காததான் சென்டரில் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. அப்படியே மெரியில் ரோடு உள்ளே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே வந்தாச்சு. இது எல்லாமே கூகுள் மேப்ஸ்லேயே இருக்குங்க. ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இடத்து பேரை போட்டால் போதும். எந்த ஸ்டேஷனுக்கு எந்த இதை போய் எடுக்கணும், எந்த டைமில் எல்லாமே இருக்குது. ஜபகுரா இப்படி தான் வரும்போதே வண்டி வருது பாருங்கள். சூப்பராக. ஓ நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது மெட்ரோ. மெக்சிகோ சிட்டியில் நம்ம இதே மாதிரி மெட்ரோ எடுத்து தான் நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணியிருப்போம். மெக்சிகோ மெயின் சிட்டியில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. இடம் கிடைக்குமா டவுட்டு தான். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 20 நிமிஷம் பக்கம் போகணும். உள்ளுக்குள்ளே மியூசிக் பாருங்க. பிரேசில்னாலே அதுதான். சம்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா இடத்துலையும் ஒரே ஃபன், என்டர்டைன்மெண்ட், மியூசிக், ஜாலி தான். கிளம்பியாச்சு. Muito obrigado a todos. Quem gostou pode bater palma, se quiser vontade. Muito obrigado, gente, pela atenção. சூப்பராக பண்ணாருங்க. நல்லா அருமையாக பண்ணாரு. அப்படியே ஜாலி வேடிக்கை பார்த்தே போகலாம். வாங்க, அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சு. ஓகே, நான் சொன்னேன்ல மொத்தம் 5 லைனு. அதில் 3 லைன் இந்த ஏரியா பக்கம் வருமானருக்கு. இங்கே ஏறி இருக்கோங்க. நம்ம இப்போ கரண்டியில் இருக்கோம். தாண்டி இப்படி போய் இப்படி வந்து விலா மரியானா இறங்கணும். ஒரு பாட்டிமா உட்காந்துட்டாங்க. பரவாயில்ல, நின்றுட்டே போகலாம். சில மக்களுக்கு இங்கே வந்து இது வச்சா பிடிக்கிறதில்ல, கேமரா வந்து. ஸோ அது வேறு கொஞ்சம் இது வச்சுக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. அர்மேனியா. கண்ட்ரி பேர்லேயே ஒரு இது சூப்பராக இருக்குல்ல. அர்மேனியா பரபரப்பாக இயங்குற சிட்டிங்க. ஸோ எவ்வளோ 2.3 கோடின்னா என்னால் நினச்சே பார்க்க முடியல. நிறைய மக்கள் வந்து இங்கே புலம்பெயர்ந்துருக்காங்க. இங்கே பிரேசில் இன்டர்னல் மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகள்லேருந்து கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. 15 லட்சம் ஜாப்பனீஸ் இங்கே இருக்காங்க. பல லட்சங்கள் அரப் மக்கள் இருக்காங்க, கொரியன்ஸ் இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டைவர்ஸான நாடுங்க பிரேசில், முக்கியமாக சவுப்போலோ. அதை பற்றி பார்ப்போம் மறுபடியும். இந்த சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவுக்கே உரிய இந்த இதுங்க நம்ம ஊர் மாதிரியே தான். எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள் ஏறி அவங்க பொருள் விற்கிறாங்க. இங்கே பாருங்க, ஒரு இந்த பபுள் காம் மாரி வித்துட்டு இருக்காரு. டிப்ராப் பபுள் காம். ஹலோ, obrigado. தேங்க்யூ. அடுத்த ஸ்டாப் மக்கள்லாம் ஏறுறாங்க. பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை மதியம் 11 மணி இப்பயும் அவ்வளோ கூட்டமாக தான் இருக்குது. காலையில் 7-8 மணிக்கெலாம் வந்தால் சரியான கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. மெயினாக இந்த ஆஃபீஸ் போகிறவங்க, கடைகளுக்கு வேலைக்கு போகிறவங்களாம் ஃபுல் கூட்டமாக தான் இருக்கும். ஓகே, இவர் வந்து இது வச்சுட்டு இருக்காரு, இயர்ஃபோன்ஸ் வித்துட்டு இருக்காருங்க இவர். Quero nem saber quem é você. E nem eu. இங்கே எல்லா விதமான மக்களையும் பார்க்கலாம். கவனிங்க யாராக இருக்காங்க Você அப்படின்னா. também pode testar o seu na hora. Quem mais aí, ó?
Mas é melhor, 10 reais. ஒயிட்ஸ் பார்க்கலாம், மிக்ஸ் பார்க்கலாம், பிளாக்ஸ் பார்க்கலாம், Esse aqui perdeu, então. இண்டிஜினஸ் பீப்புள் பார்க்கலாம், இவங்க எல்லாத்தையும் கலப்பினங்கள் பார்க்கலாம், மிக்ஸ் பார்க்கலாம், இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். ஜாப்பனீஸ் கூட அங்கே ஒரு லேடி இருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லாருமே பார்க்கலாம் நீங்கள். இது உலகத்திலேயே வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் டைவர்ஸ் எத்னிக் மக்கள் இருக்கிறது பிரேசிலில் மட்டும்தாங்க. இங்கே வந்து இங்கே ஒரு ஜாப்பனீஸ் இருந்தாங்க, உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே ஜாப்பனீஸாக கொரியன் தெரில. ஸோ இது மாதிரி எல்லாமே வெரைட்டியாக நீங்கள் பார்க்கலாம். உலகத்திலேயே பிரேசிலில் மட்டும்தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். எப்படி ஒரு நாட்டில் இத்தனை வகையான மக்கள், பல்வேறு இன மக்கள் வாழ முடியும்? அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குங்களா சொல்கிறேன். இறங்கிட்டு வந்தாச்சுங்க. 20 மினிட்ஸ் பயணம் பண்ணி வந்தாச்சு. வில்லா மரியானா இதுதான். இன்னொரு பஸ் பார்த்துணுங்க. போய் வெளியில் போயிட்டு வெளியில் போகிறதுக்கெல்லாம் ஜஸ்ட் அப்படியே எக்ஸிட் தான், அவ்வளோதான். எக்ஸிட் பி போக சொல்லுது. எக்ஸிட் பி ஒனி பஸ் இதுதான் எக்ஸிட் பி. ஸோ அவ்வளோதான், வெளியில் வந்து விட்டோம். பஸ் ஸ்டேஷன் 2 பக்கமும் இருக்குது. சிரிச்சிட்டே போகிறாங்க. இந்த பக்கமும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் பஸ் ஸ்டேஷன். ஸோ கரெக்டாக ஒவ்வொரு மெயின் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பஸ் ஸ்டேஷன் கனெக்டடாக இருக்குதுங்க. சமோசாலாம் இருக்குது பாருங்கள், நம்ம ஊர் மாதிரியே. இதுக்குள்ளே கறி வச்சு எண்ணெயில் பொரிச்சிருப்பாங்க. ஹலோ ஹோலா குடிப்போமா? கிரேப் ஜூஸ் ஸ்மால். Sim, aí você não se arrependeu não? Dá pra viver só sofrendo. இப்போ ஒரு கடலில் இருக்கு, பார்ப்போமா? எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 or 2,50. 5 Não, tá certo. 2. small 2 enough. Obrigado. 2 இது வந்து 2க்கு மட்டும் கேட்டேன். 2 ரீலுக்கு 30 ரூபா. இது வித்தியாசமாக இருக்குது குடிக்கிறதுக்கு, என்னன்னு தெரிலங்க. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தான் பஸ்ஸை கரெக்டாக பிடிச்சிடுவோம். என்ன பஸ்ஸுன்னு தெரியும். ஃபைனலாக வந்துருச்சுங்க நம்ம பஸ். இதுதான் டெர்மினல் சக்கோமா 5705. பஸ் நம்பர் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 5705-10 6 டிஜிட் வச்சுருக்காங்க. ஓ, கார்டில் இது பண்ணால் 4.35 ஆட் இருக்கு. கேஷ் கொடுத்தா 5 ஆட் இருக்கு. உனக்குலாம் டெபிட்டே ஆகலை. வேறு 5 கொடுத்தேன், அவர் வச்சுட்டா பாருங்க 5. ஒப்ரிகேடோ வந்து விட்டோம். நசாரோ அவெனிடா. அவ்வளோதான். ஏறுறதெல்லாம் ஃப்ரண்ட்டில் ஏறுறாங்க. அந்த கண்டக்டரை தாண்டி ஸ்வைப் பண்ணிட்டோ காசை கொடுத்துட்டோ உள்ளே வரணும். அதுக்கப்புறம் உள்ளே வரலாம், இல்லை அந்த பக்கம் இருந்துக்கலாம். வெளியில் வரது இப்படி தான். ஸோ ஒரு டீசெண்டான இது ஃபாலோ பண்ணுறாங்க. வந்தாச்சு. நம்ம ஊர் மாதிரியே இருக்குதுங்க ஆல்மோஸ்ட்டு. விதவிதமான மக்கள், கலர்ஃபுல்லான விஷயங்கள், குட்டி குட்டி கடைகள். என்ன டிரைவிங் மட்டும் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ரைட் ஹேண்ட் சைடு அமெரிக்காஸ் ஃபுல்லாகவுமே அப்படி தானே. நம்ம யூகே இதை ஃபாலோ பண்ணுறோம். இங்கே இது எல்லாமே வந்து யூரோப் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த பக்கம் வழி இருக்குது, போயிடலாம் வாங்க. அங்கே பாருங்களேன், நம்ம ஊரில் இப்படிலாம் போவோமா? பையன் ஜாலியாக பாருங்க, சட்டை கூட போடலாம். அதையே இதுக்கு ரவுசுவா ஃபன்னுனா ஃபன்னு, அப்படி ஒரு ஃபன்னு பிரேசில். அங்கங்கே பஜ்ஜி போண்டா, நம்ம ஊர் சமோசா கடை மாதிரி இங்கே வந்து இந்த கடைங்க. இந்த பன்னு பர்கரு. வந்தாச்சுப்பா பாருங்க. ஜாலியாக பையன் சட்டை கூட போடாமல் ஒரே ஃபன்னு தான்ப்பா பிரேசில்னா. ஆனால் என்ன தான் மிகப்பெரிய ஒரு சிட்டி, மெகாபாலிஸாக இருந்தாலும் சிட்டியில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி பார்க் கட்டி விட்ருக்காங்க. நீங்கள் அமெரிக்காஸ் ஃபுல்லாகவுமே பார்க்க முடியும். எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குது அங்கெல்லாம் பார்க் கட்டிகிட்டு இருப்பாங்க. பச்சை பசேல்னு இருக்கும். நம்ம நிறைய வந்து சும்மா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஜாலியான இடங்கள் எல்லாமே. ஸோ பிரேசிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் பிரேசில் எக்ஸ்ப்ளோரேஷனை ஆரம்பிக்கிறதுக்கும் இதை விட ஒரு சிறந்த இடம் இருக்க முடியாதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்க்கே டி இண்டிபெண்டன்ஸியாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இண்டிபெண்டன்ஸ் பார்க், ஃப்ரீடம் பார்க். ஸோ போர்ச்சுகீஸ் ஆண்டிருக்காங்க. ஸோ போர்ச்சுகீஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் எப்படி நடந்தது பார்த்துடலாமா? ஒரு குட்டி ஸ்டோரியை. இவங்க இந்த இண்டிபெண்டன்ஸ் மானுமெண்ட் வந்து அங்கே இருக்குது, சுதந்திர மானுமெண்ட்டு. இதை கிராஸ் பண்ணி நம்ம அந்த பக்கம் போகணும். ஸோ அப்படியே நம்ம இந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே போகலாம் வாங்க. இந்த அமெரிக்காஸ்
ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ் 15ஆம் நூற்றாண்டு முடிவில் வர்றதுக்கு முன்னாடி இங்கே எல்லாமே வந்து இண்டிஜினஸ் பீப்புள், பழங்குடிகள், பூர்வகுடிகள் தாங்க வாழ்ந்து வந்தாங்க. இதை பற்றி பார்த்துருப்போம் நம்ம பழைய சீரீஸ் எல்லாத்துலேயுமே. சிவப்பெந்தியர்கள் இவங்க தான் வந்து இந்த இந்தியன்ஸ் அப்படின்னே பேர் வைக்கிறாங்க. அதில் நிறைய வகைகள் இருக்குது சிவப்பெந்தியர்கள்லேயே. இங்கே பிரேசிலில் இருந்தது வந்து துப்பி இண்டியன்ஸ். 16ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில்ங்க 1500 போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் இங்கே வராரு. இந்த பிரேசில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடற்கரை சீ கோஸ்ட் இருந்ததுங்க. ஒரே ஸ்ட்ரெச்சில் 7500 கிலோமீட்டர், உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் கோஸ்ட் லைன் இருக்கிறது வந்து பிரேக் இல்லாமல் இருக்கிறது பிரேசிலில் தான். நார்த்துலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு கீழே இந்த அர்ஜென்டினா பார்டர் வரைக்கும் அப்படியே பிரேக் ஆகாத கோஸ்ட் லைன் வரும் உங்களுக்கு அட்லாண்டிக் கோஸ்ட்டில். அவர் வந்தது வந்து ரியோ டி ஜெனரோவுக்கும் மேலே ஒரு இடத்துல வந்து கடற்கரையில் வராரு கப்பலில் எக்ஸ்ப்ளோரர். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து அந்த டைமில் ஸ்பானிஷ் சரி போர்ச்சுகீஸும் சரி இந்தியாவுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் வழி இந்த பக்கமாக வந்ததுனால ஒவ்வொரு நாடாக பிடிக்கிறாங்க. ஸோ அப்படி போர்ச்சுகீஸ் வந்து 16ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் இங்கே எக்ஸ்ப்ளோரர் வந்ததுக்கப்புறம் நிறைய போர்ச்சுகீஸ் மன்னர்கள் நிறைய பேர் வந்து இங்கே வராங்க. மன்னர்கள் கிடையாது, மன்னர் மற்றும் படைகள் எல்லாமே அப்படியே வந்து பிரேசில் வராங்க. வந்துட்டு இங்கே அந்த சமயத்தில் முக்கியமாக அவங்க வந்து இந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சதுக்கு காரணம் 2 விஷயங்க. ஒன்று, இங்கே இருந்த பிரேசில் வுட் ட்ரீ, அதாவது இங்கே வந்து மெயினாக நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கோங்க. இந்த அட்லாண்டிக் கடலை ஒட்டி இருக்கிற இந்த நிலப்பரப்பில் நிறைய மலைக்காடுகள் இருக்குது. அதுக்கு பேர் அட்லாண்டிக் ரெயின் ஃபாரஸ்ட்டு. இங்கே நிறையா இந்த மரங்கள் வளருது, பிரேசில் வுட். அது முக்கியமாக எதுக்காக அப்படின்னா, அதாவது இந்த ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமான காரணம் அவங்க வந்து எதுக்காக இங்கே வந்து ஆக்கிரமித்தாங்க அப்படின்னா, அந்த பிரேசில் வுட் ட்ரீலேருந்து ரெட் டை, சிவப்பு மை வந்து ஒன்று கிடைக்குதுங்க. அதை வச்சு நீங்கள் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, அந்த கலர் இது பண்ணுறதுக்காக டெக்ஸ்டைல்ஸுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க அந்த ரெட் டையை. ஸோ அது வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டது போர்ச்சுகீஸ்க்கு. அதுக்காக தான் பெரிய லெவலில் வந்து போர்ச்சுகல்லேருந்து இங்கே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. அது ஒரு காரணம். அந்த டைமில் அவங்க வரும்பொழுது இங்கே இண்டிஜினஸ் பீப்புளுக்கும் அவங்களுக்கும் சேர்ந்து இந்த மாதிரி அந்த மரங்கள்லாம் வளர்த்து அதை வந்து போர்ச்சுகலுக்கும் யூரோப்புக்கும் எடுத்துகிட்டு போகணும், அந்த டையை ரெட் டைங்கிறது தான் வந்து விஷயமா இருந்தது. ஆனால் இவங்க வந்து அந்த லோக்கல் மக்களை பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ கொடுமைப்படுத்துனது ஒரு பக்கம் இருக்கட்டும், மணிக்கணக்கில் வேலை வாங்குறது, அடிமை மாதிரி வேலை வாங்கியிருக்காங்க. இன்னொன்று நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இந்த யூரோப்பியர்கள் கொண்டு வந்த அந்த நோய்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மக்களுக்கு, உள்ளூர் பழங்குடி மக்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது. ஸோ அதனாலேயும் நிறைய பேர் இறந்தாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருந்தாங்க பிரேசிலில் பழங்குடி மக்கள். குறைஞ்சி சில லட்சங்கள் தான் வந்து இப்போது இருக்காங்க. பியூர் இண்டிஜினஸ் பீப்புள் சில லட்சங்கள் மக்கள் மட்டும்தான் இங்கே வந்து இப்போது இந்த நாட்டில் இருக்காங்க. 0.6%. அதை பற்றி நம்ம மறுபடியும் பேசுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, இந்த பூர்வகுடி மக்கள், இந்த துப்பி இண்டியன்ஸ் வந்து அப்படியே இந்த கோஸ்டல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து இன்லேண்டை நோக்கி நகர ஆரம்பித்தாங்க, இந்த அமேசான் ஃபாரஸ்ட்டை நோக்கி. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ஆள் பத்தலை, போர்ச்சுகீஸ் ஆளுங்களுக்கு. இன்னொன்று, இங்கே வந்து நிறையா இதுக்கு விளையிறதுக்கான சூழல் இருந்ததுங்க, கரும்பு. ஸோ உலகத்திலேயே இப்போ ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் சுகர் பிரேசிலுங்க. கியூபாலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல உலகின் சர்க்கரை கிண்ணம், இப்போது பிரேசில் தான். ஸோ அவங்க போர்ச்சுகீஸு இங்கே மிகப்பெரிய லெவலில் கரும்பு விவசாயம் பண்ணுறதுக்கும் அந்த ரெட்டு பிரேசில் வுட் அந்த மரத்துலேருந்து இந்த சிவப்பு மைக்காகவும் ரெட் ஐக்காகவும் இண்டிஜினஸ் பீப்புள் பத்தலை. இப்போ அவங்களுக்கு ஆளுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த டைமில் நார்த் ஆஃப்ரிக்காவிலேருந்து கருப்பின மக்களை வந்து அடிமைகளாக கூட்டிகிட்டு வந்தாங்க. கப்பலில் கூட்டிகிட்டு வந்து பல லட்சம் பேரை கூட்டிகிட்டு வந்தாங்க. எப்போன்னா 1600s கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்க கரும்பு தோட்டங்கள்லையும் இங்கே இருக்க முக்கியமாக அந்த பிரேசில் வுட் மரங்கள் வளர்ப்பு மற்றும் வெட்டி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃப்ரிக்கன் கம்யூனிட்டி வந்து பிரேசிலுக்குள்ளே வந்ததுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா 1700s இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா சவுபோலோ ஸ்டேட்டு. இதுக்கு கொஞ்சம் மேலே மினராஸ் கெரியாஸ்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, நான் மேப்பில் காட்டுறேன் பாருங்கள். அங்கே வந்து மிகப்பெரிய லெவலில்
தங்கமும் வைரமும் இருக்கிறது கண்டுபிடிக்கிறாங்க போர்ச்சுகீஸ். ஸோ மிகப்பெரிய லெவலில் ஒரு கோல்டு ரஷ் இதாகுது. இது தெரிஞ்சு யூரோப்பியாவிலேருந்து ஏகப்பட்ட பேர் போர்ச்சுகல்லேருந்து யூரோப்லேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து இதை தேடி வர்றாங்க. தங்கத்தை தேடி வந்து இங்கே மிகப்பெரிய லெவலில் தங்க சுரங்கங்கள் வெட்டப்பட்டு யூரோப்புக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க தங்கங்கள்லாம், முக்கியமாக போர்ச்சுகலுக்கு. ஸோ இதில் இப்படி போயிட்டு இருந்ததில் எப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட், எப்போ இவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குது, 1500s வந்து போர்ச்சுகல் கையில் வந்த இந்த பிரேசில், அதுக்கப்புறம் வந்து அந்த பிரேசில் வுட்டு காரணமாக இந்த நாட்டுக்கு பிரேசில் அப்படின்னே பேர் வச்சாங்க. 300 வருஷம் ஆடுறாங்க கிட்டத்தட்ட. 1700sலேயே இந்த நாடு பிரேசிலை வந்து யுனைடெட் கிங்டம் ஆஃப் போர்ச்சுகலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படின்னா போர்ச்சுகல், பிரேசில் இதெல்லாமே ஒரே நாடு, யுனைடெட் கிங்டம் ஆஃப் போர்ச்சுகல். அதோட கேபிட்டல் எது தெரியுங்களா? இப்போ ஒரு போர்ச்சுகல் கேபிட்டல் லிஸ்பன் கிடையாது. இந்த நாட்டோட மிகப்பெரிய டூரிஸ்ட் டவுனான உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ரியோ டி ஜெனரோ, அதுதான் வந்து யுனைடெட் கிங்டம் ஆஃப் போர்ச்சுகலோட தலைநகராக இருந்தது. அதுக்கு கீழே பிரேசில் இருந்தது. ஸோ அந்த டைமில் இங்கே இருந்த மன்னர் 1805 வந்து திரும்பவும் போர்ச்சுகலுக்கே போகிறாரு. பட் அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு. 1822 கரெக்டாக அவரோட பையன் பெட்ரோ, பிரின்ஸ் பெட்ரோ வந்து நான் வந்து போர்ச்சுகலுக்கு வரல, நான் வந்து பிரேசில்லையே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரேசில்லையே இருக்கிறாரு. இருந்து 1822 7 செப்டம்பர் அன்னைக்கு இந்த நாட்டை போர்ச்சுகல்கிட்ட இருந்து சுதந்திரம் பெற்றதா அறிவிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் போர்ச்சுகலுக்கு கீழே இருந்த பிரேசில் சுதந்திரம் பெற்று எம்பையர் ஆஃப் பிரேசில் அப்படின்னு ஆகுதுங்க. அதாவது பிரேசில் பேரரசு ஆகுது. அதோட மன்னராக அந்த பிரின்ஸ் பெட்ரோ இருந்தார்ல, பெட்ரோ 1 அவர் ஆகிறாரு. ஸோ இப்படி தான் இந்த நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சுது 7 செப்டம்பர் 822. ஸோ இதுதான் அந்த இண்டிபெண்டன்ஸ். இது அவர் அறிவிக்கிறார்ல அந்த சுதந்திரம் பெற்றதா, அது வந்து இங்கே ஒரு நதி இருக்குது. நதியில் நின்று தான் வந்து அந்த சுதந்திரத்தை வந்து பிரகடனம் பண்ணுறாரு மக்களுக்கு. அந்த நதி போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த நாட்டோட சுதந்திர சின்னம் இதுதாங்க. இண்டிபெண்டன்ஸ் பார்க்கில் உள்ள இண்டிபெண்டன்ஸ் மானுமெண்ட் இதுதான். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல என்ட்ரடா டி பெட்ரோ. ஸோ அவர் தான் அந்த நாட்டோட முதல் மன்னர், பிரின்ஸாக இருந்து மன்னராக மாறுறாரு. அது இந்த இடத்துல தான் நடக்குது, சவுபாலோவில். 7 செப்டம்பர் 1822 இந்த நாடு சுதந்திரம் அடையுது. இருங்க ஃபஸ்ட்டு அந்த நதியை பார்த்துடலாம். கீழே ஏதோ அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்குது, போகலாமான்ருக்க. சே பிரமாதமாக இருக்குது. என்னம்மா சிலெல்லாம் பண்ணி சூப்பராக இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பிரேசில் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அந்த 1822 அடுத்து ஒரு 2 வருஷம் நடக்குதுங்க. பட் அதெல்லாம் பெரிய லெவலில் வந்து மக்கள்லாம் இறக்கலை மற்ற சவுத் அமெரிக்கன் நாடுகள் அளவுக்கு. ஸோ அப்படியே சுதந்திரமாக வந்து சுமூகமாக வந்து போர்ச்சுகல் வந்து கொடுத்துட்டாங்க இதை சுதந்திரத்தை. அவரோட மன்னரே நான் சுதந்திரம் கொடுக்குன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன. ஸோ இங்கே பாருங்கள், சுதந்திர தீபம் இருக்குது. நல்லா இருக்குல்ல சுதந்திர தீபம். அப்படியே போய் அந்த நதியை பார்த்துடலாமா? ஸோ எப்போ ஏற்பட ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸில் இருக்கும். இந்த இடத்துல இருந்து தாங்க பிரகடனம் பண்ணுறாரு. இன்று முதல் பிரேசிலில் சுதந்திர காற்று வீசட்டும், பிரேசில் போர்ச்சுகல் இடமிருந்து சுதந்திரம் பெறுகிறது. 1822 செப்டம்பர் 7 அந்த இடம் இதுதான். அந்த வரலாற்று சிறப்பு மிக்க பிரேசில் சுதந்திரம் அடைந்த நதி இப்பிரங்கா நதி. அதை வாங்கி கொடுத்தவர் கிங் பெட்ரோ. நல்லா இருக்குல்ல நதி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மன்னராட்சி முறை இருக்குது. பெட்ரோ 1 ஆள்றாரு, அதுக்கப்புறம் அவரோட மகன் பெட்ரோ 2 ஆள்றாரு. அதுக்கப்புறம் எப்படி வந்து இது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆகுதுன்னா 1822 சுதந்திரம் அடைகிறாங்களா, 1899 நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து ஒரு மிலிட்ரி கூப் நடக்குதுங்க. இப்போ எப்படி இப்போ பர்மாலெலாம் நடந்தது அது மாதிரி ஒரு மிலிட்ரி சதி நடந்து இந்த ஆட்சியை இதை நாட்டை கைப்பற்றுறாங்க மிலிட்ரி. ஸோ அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பிரேசில் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போ இருக்க கான்ஸ்டியூஷன் வந்து 1988 இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த நாட்டோட பேர்
இப்போ இருக்கிறது ஃபெடரேட்டிவ் ரிப்பப்ளிக் ஆஃப் பிரேசில். இதாங்க இந்த நாட்டோட அஃபிஷியல் நேம் இப்போது. ஸோ அது ஏன்னா மொத்தம் இந்த நாட்டில் நம்ம ஊர் மாதிரியே இந்தியா மாதிரியே தான் 26 ஸ்டேட் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஃபெடரேட்டிவ் சிட்டி இருக்குது. அது வந்து அந்த பிரேசிலியா, அதோட கேபிட்டல். அது ஏன் வந்து பிரேசிலியா கேபிட்டல் மாற்றினாங்க ரியோ டி ஜெனரோவில் இருந்துங்கிறத நம்ம பிரேசிலியாவுக்கு போகிறோம், அங்கே போய் பேசுவோம் அதை பற்றி. ஸோ பச்சையும் மஞ்சளும் தான் இந்த நாட்டோட அடையாளமேங்க. அது காரணம் என்னென்னா, இந்த பச்சை எது குறிக்குதுன்னா இந்த நாட்டோட இயற்கை வளத்தை குறிக்குது. பச்சை பசையில் அந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் அமேசான் காடுகளில் தான் அந்த பச்சை குறிக்கிறது. எல்லோ எதை குறிக்குதுன்னா இந்த நாட்டோட கனிம வளத்தை குறிக்குதுங்க. ஸோ இந்த நாட்டில் கிடைக்கிற அந்த கோல்டு மற்றும் டைமண்டு, ஸோ அதை அந்த கனிம வளத்தை குறிக்கிறது அந்த எல்லோ. சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு பர்பிள் கலரில் இருக்குது, அதில் ஸ்டார்ஸ் இருக்குது, 27 ஸ்டார்ஸ். அது எதை குறிக்குதுன்னா 26 ஸ்டேட்ஸ் மற்றும் ஒரு அந்த ஃபெடரேட்டிவ் டிஸ்ட்ரிக்டான பிரேசிலியாவை குறிக்குதுங்க. ஸோ இதுதான் விஷயம். பச்சல், மஞ்சை மற்றும் ஊதா இதுக்கான விளக்கம். இது எல்லாமே காரணத்தோடு தான் நடந்திருக்கு. நம்ம இப்போ மழை காலத்தில் இருக்கோம். இங்கே வந்து டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் மழைக்காலங்க. மேலேருந்து நவம்பர் வரைக்கும் ட்ரை சீசனு. நல்லா வெயில் பாருங்கள் பொழக்குது. மழை காலம் தான் வெயில் காலமும் கூட. நல்லா இருக்குது இந்த வியூ. மூணு இனங்கள் அதிகமாக இருக்குது. ஒன்று போர்ச்சுகீஸ், இன்னொன்று இவங்க வந்து வேலை செய்கிறதுக்காக அடிமைகளாக கூட்டிகிட்டு வந்த இந்த ஆஃப்ரிக்கன்ஸ் பிளாக்ஸ், இன்னொன்று இங்கே ஆல்ரெடி இருந்த சிவப்பிந்தியர்கள் துப்பி இண்டியன்ஸ். ஓகே, ஸோ இவங்க எல்லாம் வர்றாங்க. வந்து காலம் கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் இனங்கள் கலக்குது. ஸோ நிறையா மல்டிரேஸ் மக்கள் இருக்காங்க இப்போது. ஸோ டார்போ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதோட இது. இந்த நாட்டோட மொத்தம் ஜனத்தொகையில் 22 கோடியில் கிட்டத்தட்ட 10 கோடி 45% மல்டிகல்ச்சரல் மக்கள் தான் இருக்காங்க. அதாவது மிக்ஸ் கலப்பினம் தான் இருக்காங்க. நிறையா பார்த்திங்கன்னா இண்டிஜினியஸும் போர்ச்சுகீஸும் ஆஃப்ரிக்கன்ஸும் இண்டிஜினியஸும். ஸோ இந்த 3 மெயின் இனங்கள் இவங்க எல்லாமே கலந்து அதான் 45%. அப்புறம் பியூர் ஒயிட் போர்ச்சுகீஸ் அந்த பியூர் ஒயிட் மட்டும் 40% இருக்காங்க. 10% 2 கோடி பேர் பியூர் பிளாக்ஸ் இருக்காங்க. அப்புறம் இண்டிஜினஸ் பீப்புள் 1% கூட இல்லைங்க. பியூர் இண்டிஜினஸ் வந்து 1% கூட இல்லை, 0.6% தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ சில லட்சங்கள் தான் இருக்காங்க பியூர் இண்டிஜினஸ். அவங்க எல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த அமேசான் காடுகளில் இருக்காங்க. அமேசான் காடுகளில் அது தவிர இது வரைக்கும் யாரும் கான்டாக்டே பண்ண முடியாத ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம அதை பற்றி அங்கே போயிட்டு பேசுவோம் அமேசான் போகும்போது. இப்போ ஒரு கேள்வி வருது, எனக்கு மாதிரி திடீர்னு அராப்ஸ் நிறையா இருக்காங்க, ஜாப்பனீஸ் எப்படி உள்ளே வந்தாங்க லட்சக்கணக்கில் அப்படிங்கிறீங்களா? அதுக்கும் சொல்கிறேன். ஸோ இந்த 18th சென்ச்சுரியில் மிகப்பெரிய கோல்ட் ரஷ் வருது. பிரேசில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 1900ஸ்லேயும் 1800s முடிவுலையும் நிறைய வந்து இமிக்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க பிரேசில். இந்த சவுப்போலோ முக்கியமாக நிறைய மிகப்பெரிய தொழில் வளம் பெருகுது. அதுக்கப்புறம் அதுக்கு மக்கள் தேவைப்படுறதுக்காக இமிக்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. உலகம் ஃபுல்லாக இருந்து நிறைய பேர் வந்து இந்த பிரேசிலுக்கு வராங்க, முக்கியமாக சவுப்போலோவுக்கு. அதில் அதிகமாக வந்தது ஜப்பானில் 1900s ஆரம்பத்தில் 1920 1930s. அதுக்கப்புறம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பல லட்சம் அரபு மக்கள் வாழ்கிறாங்க இங்கே, முக்கியமாக லெபனன் மக்கள். அவங்களும் வர்றாங்க, எல்லோரும் பொழப்ப தேடி வர்றாங்க நல்ல ஒரு வாழ்க்கைக்காக. ஜப்பானில் அந்த டைம்லலாம் பெரிய ஒரு வல்லரசாவோ மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் நடக்கலை. ஆனால் இங்கே நடந்தது மிகப்பெரிய லெவலில். ஸோ அதுக்கு தான் வந்தாங்க. இந்த நாட்டில் இல்லாத வளமே கிடையாதுங்க. அவ்வளோ வளங்கள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் நாடாகவும் சவுத் அமெரிக்காலேயே இவ்வளோ பல்வேறு நாட்டு மக்களை வந்து பொழப்புக்காக இங்கே வர வச்சதும் அதுதான். கோல்டுலேருந்து பல்வேறு விதமான ஆயில் வளங்கள் இருக்குது. க்ரூட் ஆயில் எடுக்கிறாங்க, இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் காஃபி இவங்க தான். வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட்டு சுகர் இது எக்ஸ்போர்ட் பண்ணுறது பிரேசில் தான். அப்புறம் எத்தனால், இந்த மாதிரி நிறையா இருக்குது. சோயாபீன்ஸ், சோய் இருக்குல்ல, அதுவும் அதிகமாக வந்து இங்கே இது பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த ஸ்டேட் சவுப்போலோ ஸ்டேட் காஃபிக்கு ஃபேமஸ். இங்கே ஏகப்பட்ட காபி தோட்டங்கள் இருக்குது. இங்கேனா இங்கே இல்லை, இந்த ஸ்டேட்டில் கொஞ்சம் அவுட்டரில் எல்லாம் நிறைய காபி தோட்டங்கள் இருக்குது. ஸோ நிறைய வளங்கள் இருக்கிறதுனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாகுது,
நிறையா இண்டஸ்ட்ரீஸ் உருவாகிறதுனால நிறைய வேலையாட்கள் தேவைப்படுது. இப்போ மிகப்பெரிய ஒரு இமிக்ரேஷன் இங்கே நடக்குது. வெளிநாட்டு மக்கள் வர்றாங்க, கொரியன்ஸ் வந்திருக்காங்க, அரப் வந்திருக்காங்க, அப்புறம் சில இட்டாலியன்ஸ் அவங்களும் வந்திருக்காங்க யூரோப்லேருந்து. போர்ச்சுகீஸ் அவங்க முதல்ல இருந்தே இருக்காங்க, ஜாப்பனீஸ் அதிகமாக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு மக்களே 1970s 80s வரைக்கும் நிறைய பேர் இங்கே வந்து இடம்பெயர்ந்தாங்க. இந்த சின்ன சின்ன டவுன்லாம் இருப்பாங்கள்ல, எப்படி நம்ம ஊர் கிராமத்துலேருந்து சென்னைக்கு வேலைக்கு வரோம், அதே மாதிரி இந்த ஊருக்கு வேலைக்கு வந்தாங்க. அதனால தான் மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாக உருவாகி இவ்வளவு பெரிய மக்கள் தொகை 22 கோடிக்கு காரணமாக இருந்தது. போலாமா? இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மேலே இருக்கா பார்த்துடலாம். ஓரளவுக்கு நாட்டை பற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சவுத் அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் இது ஒரு வல்லரசு தாங்க. லாட்டின் அமெரிக்காலேயே உலகிலேயே மிக இந்த பொருளாதாரத்தில் வந்து ஜிடிபி வச்சு தானே இது பண்ணுவாங்க. டாப் 10ல் இருக்குங்க. இது 10th பொசிஷனோ 9th பொசிஷனோ ஜிடிபியில் பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோ ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற நாடு அமெரிக்கா, கனடாவுக்கு அப்புறம் இவங்க தான் நினைக்கிறேன் அமெரிக்காஸில். இருந்தாலும் இங்கே இவ்வளவு கொலை, கொள்ளை, துப்பாக்கி சூடுகள், வன்முறை, கேங் வார்ஸ், ட்ரக் வார்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் பொருளாதார வேற்றுமை தாங்க. மிகப்பெரிய லெவலில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குது. நிறைய பணக்காரங்க இருக்காங்க, நிறைய ஏழைகள் இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால எந்த நாட்டில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் அங்கே மிகப்பெரிய லெவலில் பிரச்சனைகளும் இதுவும் இருக்கும். ஸோ அதுதான் பிரேசிலையும் இப்போ நடந்துகிட்ருக்கு. பட் முதல்ல இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா முன்னேறிட்டுருக்கு. ஸோ மிகப்பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் குடிவிரைவில் வரும்னு நினைக்கலாம். சரி, இப்படி பார்த்தாச்சு இந்த இண்டிபெண்டன்ட் மானுமெண்ட்டை. அப்படியே அங்கே போய் பார்த்துட்டு கிளம்பலாம் அடுத்த இடத்துக்கு. நல்ல ஒரு வித்தியாசம் பார்க்கலாம் நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போதே. அந்த பக்கம் ஒரு பக்கம் ஹை ரைஸ் பில்டிங்ஸ் இருக்கும், ஒர்க்கிங் கிளாஸ் பெரிய இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒரு பக்கம் ரொம்ப சாதாரண நிலையில் இருக்க ஏழைகள் வீடு, அது அப்படியே இன்னொரு பக்கம் இருக்கும். ஸோ எல்லாமே நம்மூர் மாதிரியே தான். டெல்லி போனால், ஒரு மும்பை போனால் எப்படி நம்மளை பார்க்க முடியுமோ அதே மாதிரி இங்கே பார்க்கலாம். சம்பளமும் வந்து மிகப்பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நம்ம ஊர் மாதிரியே நல்லா வேலை செய்கிறவங்க, இதில் படித்தவங்க, இதுக்கெல்லாம் அதிக சம்பளம், ரொம்ப ஜாஸ்தி டிஃப்ரென்ஸு. ஆனால் இதே சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறவங்க, கடைகளில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சம்பளம் கம்மி, ஆவரேஜ் சேலரி. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி பொருளாதார ஏற்றத்தாழ்வு மிகப்பெரிய லெவலில் இருக்குது. இந்த நாடு எப்படி பிரேசில் பேர் வந்தது, அப்புறம் எப்படி பிரேசில் பேரரசாச்சு, அதுக்கப்புறம் எப்படி பிரேசில் குடியரசாச்சு, ஃபைனலாக ஃபெடரேட்டிவ் ரிப்பப்ளிக் ஆஃப் பிரேசில் எப்படி ஆச்சுங்கிறத டைம்லைன் முதல் கொண்டு 1500s இப்போ 1988 வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சுங்க. ஸோ இதுதான் விஷயம். ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரி அடிச்சு துரத்தி விட்டாலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒண்டை வந்த போர்ச்சுகீஸ் செஞ்ச வேலையை பாருங்கள். இப்போ பியூர் ஒயிட்ஸ் போர்ச்சுகீஸ் தான் அதிகமாக இருக்காங்க, 45%. இந்த நாட்டோட மொழியே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அமெரிக்காஸ்லேயே ஒரே ஒரு கண்ட்ரி போர்ச்சுகீஸ் இருக்கிறது இங்கே மட்டும்தான். போர்ச்சுகீஸுக்கும் ஸ்பானிஷுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% வேர்ட்ஸ் வந்து ஒரே இதுதாங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே லாங்குவேஜ் மாதிரி தான். ஸோ ஃபைனலாக அந்த பில்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெஸ்ட் போட்டிருக்கேன். நம்ம ஊர் ஆலமரம் மாதிரி சூப்பராக இருக்குது. நெகிழில் போய் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் போகலாம். நாடி க்யூட்டாக இருக்குது. அப்பா இங்கே பாருங்கள், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த நாய் விடவே மாட்டேங்குது. க்யூட்டாக பயங்கரமாக இருக்குது. என்ன எதுக்காக வந்துருக்கிறது இல்லை, சாப்பிட்றதுக்குலாம் எதுவும் இல்லை. அங்கே ஓனர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாரு. செம்ம ஜாலி பண்ணுது அந்த நாய். அப்படியே ஒருக்கா வந்துட்டு போச்சு, ஜம்முன்னு போய் படுத்துக்கிச்சு பாருங்க அமைதியாக. பாருங்க அடிக்கிறாரு, நான் எங்கே அடித்தாலும் இது எடுத்துகிட்டு வருது. ஹோலா. Hi. You speak English? Yes, I speak English. I'm an Indian travel blogger from India. Okay. பிரேசில்னாலே ஃபுட்பால் தான். அடிக்கிறாரு, நாய் போய் சூப்பராக எடுத்துகிட்டு வந்துடுதுங்க. இது ஒரு விளையாட்டு, நாய்க்கும் இவருக்கும் என்னம்மா ஜாலி பண்ணுறாங்க.
Okay, nice meeting you, brother. Your name? Caio. Caio. I'm Kumar. Pleasure. Nice to meet you. Pleasure meeting you. Bye. Adios. Bye. Amigo. Friend. Yeah. Thank you. Obrigado. De nada. Okay, bye. Hey, bye. அழகாக வேலை பார்க்குது. சரி போகலாம் வாங்க. அது என்னன்னு பார்த்துட்டேன். மியூசியம் ஆஃப் இப்பிரங்கா, ஹிஸ்ட்ரி மியூசியம். ஐயோ குமார், மறுபடியும் ஹிஸ்ட்ரியா அப்படிங்கிறீங்களா? ஐயோ இல்லை ஹிஸ்ட்ரியில் உள்ளேலாம் போக போகிறதில்ல. நான் என்ன உங்களுக்கு வந்து சொன்னனோ ஹிஸ்ட்ரியா, அதே தான் வந்து அங்கே படங்களாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதுக்கு மேலே இன்னும் ஹிஸ்ட்ரி இன்னொரு தடவை சொன்ன டென்ஷன் ஆயிடுவீங்க. நம்ம அந்த அழகாக இதை மட்டும் பார்த்துட்டு, ஃபவுண்டனை மட்டும் பார்த்துட்டு அப்படி கிளம்பலாம். அப்புறம் நம்ம ஊர் மாதிரியே பார்க்கு வெளியில் ஐஸ்கிரீம் கடை, தள்ளுவண்டி, ஐஸ்கிரீம் தள்ளுவண்டி. ஏற்ற உட்காந்துருக்காரு. ஆமாம், சரி ஓகே போகலாம். சரி, இங்கே சிப்ஸ் கடை. அடா நம்ம ஊர் மாதிரியே பாருங்கள். அதிகமாக இதுவும் பண்ணுறாங்க. கார்ன், சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கானாலே கார்ன் அதிகமாக சாப்பிட்றாங்க. சோளம் நிறைய விளையுதுங்க இங்கே. சோளத்துலேயே கலர் சோளம் பார்த்துருப்போம் மெக்சிகோலலாம். நம்ம ஊர் சோளம் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. கலரு, சிப்ஸு இதெல்லாம் இருக்குது. இதை வச்சு ஏதாவது ஒரு பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். சிப்ஸ் எல்லாம் போட்டு பரவாயில்லையே. பியரெல்லாம் கூட வச்சுருக்காங்க பொட்டி கடையில். உலகிலேயே இந்த இயற்கை வனப்பில் பச்சை பசேல் மரங்களாகட்டும் இல்லை விலங்குகளாகட்டும் இவ்வளோ வகையான மீன்கள் சரி, பறவை இனங்கள் சரி, விலங்கினங்கள் சரி, இவ்வளோ பயோடைவர்ஸ் கண்ட்ரி, உயிர் பன்முகத்தன்மை உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. பிரேசில் தான் அவ்வளோ அதிகமான இது இருக்குது, வெரைட்டிஸ். வாவ். ஓகே, இந்த இண்டிபெண்டன்ஸ் பார்க்குக்கு ஒரு பாய். சூப்பராக பிரேசிலை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது இந்த ஊர் ஃபேமஸ் அட்ராக்ஷன்ஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? ஓகே போகலாம். பணத்தை எடுத்துகிட்டு கடைசியாக இந்த ஏடிஎம் காப்பாற்றி கொடுத்துருச்சு. இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. பேங்க் ஏடிஎம் தேடி பார்த்தேன், எங்கேயும் இல்லை. இதுதான் நியரஸ்ட் ஏடிஎம்மு. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஏடிஎம் இருக்குல்ல, இதுதான். ஸோ என்னென்னா 1000 ரீல் எடுத்தேன். ஸோ 15,000 ரூபா ப்ளஸ் 24 நம்மளுக்கு 500 ரூபா போடுவாங்க எப்படி இருந்தாலும் நியோ குளோபல் கார்டில் கேஷ் வித்ட்ராயலுக்கு. ஃபாரின் சார்ஜஸ் கிடையாது, பட் ஆனால் கேஷ் வித்ட்ராயல் சார்ஜ் உண்டு. பட் யூஸ்வலாக இந்த மாதிரி கண்ட்ரீஸில் பேங்க்கு யூஸ்வலாக போட மாட்டாங்க. பட் வேறு வழியில் இங்கே அதுவும் போட்டாங்க. 24 ரியல், ஆல்மோஸ்ட் ஒரு 360 ரூபா. ஸோ நம்மூர் பணம் ஒரு 500 ரூபா, இது ஒரு 360 ரூபா, 860 ரூபா கேஷ் வித்ட்ராயலுக்கே போயிடுச்சு. மற்றபடி ஆன்லைனில் என்ன அமௌண்ட்டோ அது 5,000 ரூபா பிடிச்சிருக்கு. அப்பா சாமி, பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பஸ்ஸுக்கு கொடுக்குறது கூட காசு இல்லை, எல்லாமே முடிஞ்சுது. சரி, ஒரு வழியில்னு எடுத்துட்டேன். தேங்க்யூப்பா, சூப்பர் மெர்கடோஸ். ஸோ எல்லா ஏடிஎம் இதுலேயும் சூப்பர் மார்க்கெட்லேயும் ஏடிஎம் இருக்குங்க. நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இதுவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தேன். நம்ம ஊர் மாதிரி பக்கத்தில் அங்கங்கே பேங்க் இருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். கஷ்டப்படுத்திடுச்சு, பரவாயில்ல. சரி வாங்க, அடுத்த பிளேஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். 2 இடம் இருக்குது, பார்த்துட்டு போய் பஸ் ஏறுவோம். வாங்க. ஓகே, அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு பஸ் ஸ்டாப்புங்க. பாம் பாஸ்டர். இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் போகணும். ஐயோ, இப்போது மற்ற ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மெக்சிகோ சிட்டிலேயோ, பனாமா சிட்டிலேயோ, பொகோட்டா சிட்டிலேயோ அந்த மெயின் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருந்தது. நடந்தே வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம், அந்த ஹிஸ்டாரிக்கல் டவுன் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குங்க. ஒவ்வொன்றும் 1/2 மணி நேரம் பஸ் பிடிச்சி போட மாட்டேருக்கு, அது தூரமாக இருக்குது. இன்னொன்று கவனிச்சிங்களா, மற்ற நாடுகளில் இருக்க மாதிரி இங்கே வந்து அந்த கொலோனியல் டவுன், அந்த கொலோனியல் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க, அந்த காம்பவுண்ட் ஸ்ட்ரீட்ஸு அந்த மாதிரி எதுவுமே இல்லை பாருங்கள். அந்த ஒரு பழைய ஹிஸ்டாரிக்கல் டவுன் ஃபீலே இல்லை பாருங்கள். அந்த நல்லா பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. அதுக்குன்னு டவுன்ஸ் இருக்குது. ஈவன் ரியோ டி ஜெனிரோ கூட உங்களுக்கு அந்த கொலோனியல் எஃபெக்ட் கொடுக்காது. நார்த் ஈஸ்டர்ன் பிரேசிலில் செல்வடார் அப்படிங்கிற ஒரு டவுன் இருக்குது. அங்கே நிறையா வந்து இந்த ஆஃப்ரிக்கன்ஸ் நிறையா இருக்காங்க, ஆஃப்ரிக்கன் ஆரிஜினு. அங்கே வந்து உங்களுக்கு இன்னுமே அதை அந்த ஒரு கொலோனியல், இந்த போர்ச்சுகீஸ் கொலோனியல் ஆர்கிடெக்சர் இன்னுமே பழங்காலத்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, கலாச்சாரம், கட்டடக்கலையை. பட் இங்கே இதெல்லாம் சுத்தமாக இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஃபீலே இருக்காது நமக்கு. வந்துருச்சுங்க நம்ம பஸ்ஸு. இந்த பஸ் தான். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்களேன், ஸ்ட்ரீட் ஃபுல்லாக எல்லாம் முரல்ஸ் தான்.
முரல்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இந்த சுவர் ஓவியங்கள் கலைநுட்பத்தையும் மக்களுக்கான பிரச்சனைகளையும் அடக்குமுறையும் அரசியலையும் எல்லாத்தையுமே வந்து சுவரில் தான் வந்து வரைவாங்க. ஸோ அதை தான் முரல்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ். பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி கலர் கலராக சுவர் ஓவியங்கள். முக்கியமாக வந்து இந்த சவுபாலோவில் சுவத்தில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பேனுங்க. அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் தான் இருக்கும், முரல்ஸ் தான் இருக்கும். பாருங்களேன், இது நம்ம மெக்சிகோலேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். பட் இந்த சிட்டி சவுபாலோ வந்து இதுக்கு பர்டிகுலராக ரொம்ப ஃபேமஸ். ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வரைஞ்சிருக்காங்க. பொலிசியா மிலிட்ரி போலீஸுங்க. வந்து விட்டோம் 2வது இடத்துக்கு. நிறைய போலீஸ் இருக்காங்க. ஸோ நிறைய ஓரளவுக்கு இங்கே டூரிஸ்ட் வராங்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டி இல்லைங்கிறதுனால போலீஸ் நமக்காக தான் இருக்காங்க இத்தனை பேர். ஓ, இந்த பஸ்ஸுங்க, இது நார்மல் பஸ் கிடையாது, ட்ராலி பஸ்ஸு. ஓ, இதுவும் இருக்கா? நார்மல் பஸ்ஸு, ட்ராலி பஸ்ஸு, மெட்ரோ எல்லாமே இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சூப்பர். ட்ராலி இது பாட்டுக்கு ஜாலியாக போகிறாரு. என்ன பார்த்தீங்களா, நிறைய பைக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, நிறைய பைக் யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஊர் மாதிரியே. எல்லாம் நிறைய விஷயங்களில் வந்து நம்ம ஊர் மாதிரி ஒத்து போகுதுங்க பிரேசில். ஹலோ, ஹோலா ஹோலா ஹோலா. பாருங்களா, ஃபுட்டு இதுன்னு நினைக்கிறேன் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆர்டர் பண்ணியிருக்கவங்களுக்கு. அந்த பக்கம் போலீஸ் இதெல்லாம் நிற்கிது சேஃப்டிக்காக. இந்த நாட்டோட லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேத்தட்ரலில் பார்த்துடலாம் வாங்க. என்ன குமார், மறுபடியும் சேச்சா அப்படிங்கிறீங்களா? ஸோ இந்த நாட்டு மக்கள் எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியணும்ல, ஸோ அதுக்காக தான். பலாசியோ ஜிவிஸ்டா, இது ஒரு பேலஸுங்க. போலீஸ்லாம் நிற்கிறாங்க ஃபுல்லாக வெளியில். நம்ம கேத்தட்ரல் ரெட் இண்டியன்ஸ் அவங்க வந்து இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது இயற்கையை தான் கும்பிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம சென்ட்ரல் இதுலேயே பார்த்துருக்கோம். சூரியன், மற்றபடி இயற்கையை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெருப்பு இதெல்லாம் தான். ஸோ ஒன்ஸ் போர்ச்சுகீஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறாங்க. முக்கியமாக ரோமன் கேத்தலிக்ஸுங்க, கத்தோலிக்க கிறிஸ்துவத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது இந்த நாட்டில் இருக்கிற மக்களில் கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து கத்தோலிக்க கிறிஸ்டியன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு 20% வந்து இந்த ப்ரொட்டஸ்டன்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஆர்த்தடாக்ஸ், இதில் அது ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு 10% மக்களுக்கு ரிலீஜனே கிடையாது. அந்த 0.6 நம்ம பார்த்தோம்ல, இன்னுமே வந்து பியூர் இண்டிஜினியஸ் மக்கள், இந்த பழங்குடியினர், அவங்க வந்து இன்னுமே வந்து அவங்களோட குலசாமி மற்றும் இயற்கையை தான் கும்பிட்டுருக்காங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த இது வந்து ரோமன் கேத்தலிக்ஸ் தான். உலகிலேயே அதிகமாக ரோமன் கேத்தலிக்ஸ் இருக்கிற நாடு, ஃபாலோ பண்ணுற நாடு இந்த பிரேசில் தாங்க. பிரேசிலோட மிகப்பெரிய, இந்த சவுபாலோவோட மிகப்பெரிய கேத்தட்ரல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேத்தட்ரல், சி கேத்தட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. நியோ கோத்திக் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. ஆனால் புதுசுங்க, 1950s தான் கட்டியிருக்காங்க இது. ஸோ இந்த இடம் வந்து சவுபாலோ வந்து வில்லேஜாக இருந்தது. போர்ச்சுகீஸ் வந்து அந்த 16th century ஆரம்பத்தில் வரும்போது, வந்ததுக்கப்புறம் 18th century அந்த எப்போ வந்து அந்த காஃபி, அந்த கோல்ட் ரஷ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து, முக்கியமாக காஃபி பிளான்டேஷன்ஸ் இங்கே சுற்றி இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் 18th century தான் வந்து மிகப்பெரிய லெவலில் சிட்டியாக மாறுது. ஸோ அப்போ வந்து ஒரு போர்ச்சுகீஸ் வந்து ஒரு சின்ன கேத்தட்ரல் கட்டியிருக்காங்க. ஸோ அதை இடிச்சிட்டு இப்போ 1950s மறுபடியும் இந்த கேத்தட்ரல் கட்டினாங்க. வேர்ல்ட்லேயே 4th largest நியோ கோத்திக் ஆர்கிடெக்சருங்க, ஐ மீன் சர்ச்சு. இந்த சர்ச்சு இப்போ என்னமா இருக்குது, கிட்டத்தட்ட 110 மீட்டர் ஹைட்டு. என்னமா இருக்குது பாருங்க சர்ச்சு. அந்த நியோ கோத்திக் ஸ்டைல்னு சொன்னல, இந்த மாதிரி சன்னமான காலம்ஸ் இருக்குங்க அதில். அந்த பழங்காலத்து 13ஆம் 14ஆம் நூற்றாண்டில் இந்த ஈஸ்ட் ஜெர்மனியில். ஸோ இந்த மாதிரி தான் கட்டினாங்க. ஸோ அது அதே மாதிரி தான் இங்கேயும் கட்டியிருக்காங்க. சீலிங்கே அருமையாக இருக்குது. இந்த காலம்ஸ் அதை விட சூப்பர்.
பழக்கமான மொத்தமான காலம்ஸ் பார்த்துருப்போம் ரஷ்யாவிலாம். இது பாருங்க ரொம்ப சன்னமாக வந்து எழுப்பியிருக்காங்க இந்த காலம்ஸை. பிரமாதமாக இருக்குது. லைட்டிங் இருக்கா. இங்கே பிரேசிலில் வந்து மக்கள் வந்து ரொம்ப அதாவது ரிலீஜியஸான ஆளுங்க. ஸோ பயங்கரமாக சர்ச்சுக்கெலாம் போவாங்க. மத நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. கலர்ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கோத்திக்னே சொல்லிடலாம். அந்த டேர்மே நல்லா தான் இருக்குது. பட் எக்ஸாக்ட் மீனிங் கோத்திக் என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். வா, இந்த லைட்டிங்கோட பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சர்ச். பிரேசிலோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சர்ச்சு. முதல் எபிசோட்லேயே வந்து உங்களுக்கு காட்டிடணும், மக்கள் யார் இங்கே இருக்காங்கன்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் நமக்கு வந்திருக்கோம். அப்படியே அந்த பக்கம் வெளியில் போயிடலாம். இதுலேயே அழகாக செதுக்கியிருக்காங்க மார்பிள் கல்ல. ஷார்ட்டாக சி கேத்தட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, இயேசு சிலுவையில் அறையப்பட்டது, மேரி மாதா இருக்கிறது, வேறு அறையப்பட்ட பின் அந்த இதில் வச்சது. இதுக்கு மேலே போகக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாது. ப்ரே பண்ணிட்டுருக்காங்க. ஐபிஎல்ல ஆர்கிடெக்சர்லாம் இப்படி இருக்கணும். இந்த காலம்ஸ் தான் வர எப்படி இருக்குது பாருங்க. சோவினியர்ஸ்லாம் விற்கிறாங்க. வெளியே போயிடலாம். வெளியவே சூப்பராக இருக்குப்பா. சரி, போயிட்டு பஸ்ஸை பிடிப்போம். அடுத்தது உள்ளேயும் சரி வெளியும் சரி நம்ம பார்த்த நிறைய இந்த பழங்கால லாட்டின் அமெரிக்கா சர்ச்சஸில் இது ஒரு பிரமாதமாக இருந்தது. கரெக்டாக நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிற்கிறோம், பஸ்ஸு வருது, நம்ம வர்ற பஸ்ஸு 805L. ஸோ இங்கேருந்து ஒரு கரெக்டாக 30 மினிட்ஸ் அந்த அவெனிடா பாலிஸ்டா. ஸோ இந்த சவுத் பாலோவோட நம்பர் 1 டூரிஸ்ட் அட்ராக்ஷன், ஒரு முக்கியமான ஒரு அவென்யூ. போய் பார்த்துடலாம் வாங்க என்ன தான் இருக்குது அப்படின்னு. பாருங்க எவ்வளோ பெரிய முரல், சூப்பராக இருக்குது. அட்டா, என்ன வரைஞ்சிருக்காங்க. இங்கே ஒரு முரல் பாருங்கள், இந்த செவுத்தில் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. ஹைட்டுக்கு இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் அர்த்தங்கள் தான் பெருசாக புரியல. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். வந்தாச்சுங்க, வந்தாச்சு. இதுதான்ப்பா இந்த ஊரோட பெஸ்ட் ஃபினான்ஷியல் கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் சாவ் பாலோ. இந்த ஸ்ட்ரீட்டு தான் அவெனிடோ பாலிஸ்டா. பாலிஸ்டானா இந்த சவ் பாலோ இருக்க சம் பாலோன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சம் பாலோ தான் யூஸ் பண்ண மாட்டிருக்கு. இந்த பாலோவோட இந்த சிட்டியோட மக்களை தான் வந்து பாலிஸ்டாஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மக்களோட அவென்யூ, அந்த ரோடு தான் இந்த மீனிங். ஸோ மிகப்பெரிய ஃபினான்ஷியல் சென்டர்ஸு, பேங்க்ஸு, இந்த பெரிய பெரிய கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இந்த ரோட்டில் தாங்க இருக்குது. 19th century முடிவில் கட்டியிருக்காங்க இந்த ரோட்டை. அதுக்கப்புறம் அப்பப்போ அங்கங்கே சின்ன சின்ன ரெனோவேஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த நாட்டோட முக்கியமான ஒரு இதுதான். ஆக்சுவலாக நைட்டு வந்தோம்னு வைங்களேன், ஒரு 7 மணிக்கு சன்செட் ஆகும். அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் லைட்டில் போட்டதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இவ்வளோ வேகமாக போகும் அந்த லேடி. அந்த பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு போகிறாங்களாட்டிருக்கு. மொரோ கிராண்டி எப்படி இருக்குமானுங்க. வானுயர கட்டடங்கள், பல்வேறு விதமான மக்கள், எல்லா இதுலேயும் பார்க்கலாம் நீங்கள். நல்லா இருக்குல்ல வியூவு. முக்கியமாக இந்த ரோட்டில் இப்போ இந்த டீம்ஸ்லாம் ஜெயிக்கிறாங்களேங்க, ஃபுட்பாலில் வந்து வேர்ல்டு கப்பெல்லாம் வின் பண்ணாலோ, இல்லை சாம்பியன்ஷிப் ஏதாவது பெரிய லெவலில் கப் அடித்தாலோ, இந்த பரேடு கூப்பிட்டு வருவாங்க தெரியுமா, பிளேயர்ஸ் எல்லாம் இதில் பெரிய ஓப்பன் ஏர் இதில் வச்சு, பஸ்ஸில் வச்சு. ஸோ இந்த ரோட்டில் தான் கூப்பிட்டு வருவாங்களாமா. அப்புறம் லோக்கல் ஃபுட்பால் டீம்ஸ் இங்கே நிறையா இருக்கும், கிளப் டீம்ஸு.
ஸோ அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி லீக் மேட்சஸ்லாம் நடந்து அதில் ஜெயிக்கிறவங்களும் இந்த மாதிரி இங்கே இதில் இது போவாங்களாட்டிருக்கு பரேடு. ஸோ இது பரேடுக்குரிய இடம். அப்புறம் ஏதாவது ப்ரொட்டஸ்ட்டு, அப்புறம் இப்போது கார்னிவல் வரப்போகுதில்ல இந்த நாட்டில் மிகப்பெரிய திருவிழா. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு மக்கள் இங்கேயும் பரேடெல்லாம் நடக்கும். ஸோ இது வந்து எதாக இருந்தாலும் சரி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், பணம், ஃபினான்ஸு, கமர்ஷியல் எல்லாத்துக்குமே இந்த ரோடு தான் பிரேசிலோட மிக முக்கியமான ரோடுங்க. அவெனிடோ பாலிஸ்டா. யூஎஸோட அந்த டைம் ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்லலாம் இந்த பர்டிகுலர் அவென்யூவை. பிரேசிலோட டைம் ஸ்கொயர் தான் இந்த அவெனிடோ பாலிஸ்டா. மொத்தமாக இந்த எண்டு டு இந்த எண்டு வந்து இந்த எண்டு இந்த ரோட்டோட இது வந்து 2.8 கிலோமீட்டருங்க. இன்னொன்று இதுக்கு கீழே வந்து அண்டர் கிரவுண்டு மெட்ரோ போகுதுங்க. லைன் க்ரீனு, லைன் 2 வந்து போகுது. ஃபெதர்ஸில் வச்சு வித்தியாசமாக இருக்குது. ஒரு லோக்கல் அந்த இண்டிஜினஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மாதிரியே இருக்குல்ல. பழங்குடியினர், இந்த நாட்டோட பூர்வ குடியினர். கரெக்டாக சொல்லணும்னா பூர்வ குடியினர் தான் கரெக்டான வேர்டு. Upam. India, turisti. Bien. Bien. Okay. India indígena. You Indiana? India. De Argentina. 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 Oh, Argentina. Okay. José de la India. Ese incenso natural. La India hace incenso también bomb. Okay. Aquí natural, artesanal. என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையேம்மா. இங்கே பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் என்னென்ன புரியலையே. இந்த கட்டை இதெல்லாம் இருக்குது, மரக்கட்டை இதெல்லாம். இந்த வாசனை பொருட்கள் மாதிரியும் இருக்குது. இந்த இதில் போட்டு வச்சுருக்காங்க, ஏதோ இந்த சாப்பிட்ற இந்த ஸ்டிக்கு மாதிரி. இந்த இண்டிஜினியஸ் இந்த இதை பாருங்கள், எல்லாம் நேச்சுரல் இயற்கை ப்ராடக்ட்ஸு. ஒப்ரிகேடோ. தேங்க்யூ. நான் எதுவும் வாங்க முடியாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. பாருங்களேன் எவ்வளோ ஒரு வித்தியாசத்தை. இந்த பக்கம் வந்து ஒரு நவநாகரிக ஒரு பயங்கரமான மாலு, அது கட்டிடம். இதே லோக்கல் இண்டிஜினஸ் இவங்களும் இருக்காங்க. பட் இவங்களோட நம்பர் ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. இங்கெல்லாம் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். ஸோ அவங்கள பார்த்ததே பெருசாக தான் இருக்குது. இவங்க அர்ஜென்டினா இருக்கிறாங்க. ஆனால் அர்ஜென்டினாலேயே இப்போ இவங்க தானே இருந்தாங்க, பூர்வ குடிகள் தானே. அப்புறம் அங்கே ஸ்பானிஷ் வந்து இதானது. அவ்வளோதான், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நைட்டில் வந்தோம்னா லைட்லாம் போட்டு சும்மா ஜெகஜோதியாக இருக்கும். வந்துட்டு இருந்தேன், நம்ம பஸ் வந்துருச்சுங்க. 175 அப்படியே போகலாம். பயங்கர டயர்டாயிடுச்சு. இது வரைக்கும் கண்டக்டர் வந்து ஜென்ஸை தானே பார்த்துருக்கோம், லேடி கண்டக்டர் பார்க்குறோம். அதே 5 தான், 5. தேங்க்யூ. ஒப்ரிகேடோ. இந்த பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட ஹாஸ்டல் பக்கத்துலேயே போகுதுங்க. என்ன ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். இது எனக்கு வித்தியாசமாக இருக்குது. புலியோ அலிடோ புகுனோ விடிகல் ஃபில்லோ. இந்த கட்டட அமைப்பே வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அப்படியே போக வேண்டியதான். பாய் பாய் அவனோட பாலிஸ்டோ. போயிட்டுருக்கேன் பஸ்ஸில். இது நல்லா பெரிய ஆறுங்க, சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஃபுல் வியூ கிடைக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸு, நடுவில் ஆறு ஒன்று ஓடுது. ஆனால் எவ்வளவு கன்ஜஸ்டட் மிகப்பெரிய சிட்டியாக இருந்தால் கூட மரங்கள் நிறைய வளர்த்துருக்காங்க. கிடைக்கிற கேப்புலலாம் கிடா வெட்டியிருப்பாங்கன்னு சொல்லுவோம்ல, கிடைக்கிற கேப்புலலாம் பார்க்கு கட்டி விட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த பெருசாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய டஞ்சன் சிட்டியில் இருக்கிற ஒரு ஃபீலே இல்லை. இவ்வளோ மக்கள் தொகை இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது சிட்டி. கலகலன்னு ஜாலியாக பச்சை பசுமையாக. ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க, 1 மணி நேரம் ஆல்மோஸ்ட். ஐயோ சாமி, நானும் பார்க்குறேன் நம்ம ஏறின பஸ்லேயோ இதுலேயோ ஒரு டூரிஸ்டர் நம்மளை தவிர. நம்ம மட்டும்தான் ஒரே டூரிஸ்ட் இந்த பஸ்ஸு மெட்ரோலெலாம் சுற்றிட்டு இருக்கிறோம். பெருசாக யாரும் வரதில்லை இருக்கு. சவப்போல எல்லாம் டூரிஸ்ட்லாம் மெயினாக ரியோ டி ஜெனரோ தான் போவாங்க. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், நம்ம தமிழ்நாடு பஸ் கண்டக்டர் மட்டும் இதை பார்த்தாங்கன்னு வைங்களேன், வவுர் எரிஞ்சிடுவாங்க. ச்சே, என்ன அழகா சொகுசாக அந்த குஷன் சீட்டில் உட்காந்துட்டு
99% பேர் அவங்களே வச்சுட்டு கிராஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளை மாதிரி ஒரு சில பேர் மட்டும்தான் கேஷ் கொடுக்குறாங்க. அதை வாங்கி உள்ளே போடுறது மட்டும்தான் இவங்க வேலை. இப்படி ஒரு சொகுசு வேலை இருந்ததுன்னு வைங்களேன், வாய்ப்பே இல்லை. ஒப்ரிகேடோ எல்லா வேலை பண்ணுறாங்க ஐயா, சான்ஸே இல்லைங்க. ரொம்ப எல்லாரும் சிரிக்கிறாங்க. சொகுசாக வந்து இவங்களை வச்சுருக்காங்க பாருங்களேன். தெரியல, பிரேசில் ஃபுல்லாக இப்படி தான் பஸ்ஸில் எல்லோரும் ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பாங்களா கண்டக்டரு, இல்லை என்னன்னு தெரில. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. ஆரம்பிச்ச இடம் நம்ம ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த முக்கில் தான் நம்மளோட ஹாஸ்டல் இருக்குது. இங்கே நம்ம வழக்கமாக சாப்பிட்ற டீ கடை வந்துட்டாரு பாரு, நண்பர் கூப்பிட்றாரு பாருங்க. ஹோலா பிரதர். Olá, amigo. Prazer você, amigo. Amigo, amigo. Thank you, brother. லீச்சி காஃபி. வெறும் பால் ஊற்றுனா நல்லா இருக்காது. ஓகே. இது வந்து 4 ரியலுங்க, 60 ரூபா. ஓகே தான், காஃபி 60 ரூபாங்கிறது. தேங்க்யூ பிரதர். No problem, man. தேங்க்யூ. I know it's hard because every Brazilian don't know how to speak English. Yeah, they speak Portuguese. Yeah, I can speak English very barely, so. Yeah, you're speaking very good English, no problem. Okay. I'm a travel blogger from India. Yeah, I see because you're talking English, and I know that in India you know speak better English because they have the telemarketing thing that you need to talk all Exactly. Americans. So it's kind of part of your culture, but You're from Brazil is different. Yeah. You're from Brazil? Yeah, I'm from Brazil. Okay. Yeah. This city? Yeah. Sao Paulo? Yeah. Okay. I still I have a little bit of English. Okay. You're speaking very good English. Thank you, brother. Yeah, thank you. Obrigado. De nada. So, for thank you, you can say obrigado and also gracias. No, gracias is for Spanish. Okay. So- Portuguese only obrigado. It's only obrigado or muito obrigado. It's like very much. Oh, mucha obrigado. Yeah. Okay. Yeah. Like muchas gracias. Yeah. Okay. Thank you, bro. Yeah. Nice meeting you. Thank you. வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் காஃபி வந்துட்டு காஃபி குடிக்கணும்னா எப்படி? சூப்பராக ஒரு பிரேசிலியன் காஃபி, மில்க் காஃபி குடிச்சிட்டு இந்த vlog முடிக்கிறோம். ஆஹா, அந்த பையன்ட்ட பேசிகிட்டு இருந்ததுல சூடாகி போச்சுங்க, அதை மிஸ் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க, ஹாப்பி நடக்கிறது தான். ஆனால் காஃபி செம்ம டேஸ்ட்டு. இவங்கெல்லாம் பால் இல்லாமல் தான் குடிப்பாங்களாட்டிருக்கு. சில பேர் பாலோட குடிக்கிறாங்க, எனக்கு பால் போட்டால் தான் குடிக்க முடியும். ஓகே, குடிச்சாச்சு, பணமும் கொடுத்துட்டேன். கிளம்பலாமா? நண்பருக்கு தான் சொல்லி போடலாம். Brother, thank you. Oh, your name? Is João. Joel. Joel. Yes. Okay, Joel. I was right, but because it's different because Brazilian use the nose to pronounce some names. Joel. Yeah. Okay, thank you, brother. I'm Kumar. Yep. Nice to meet you, Kumar. Nice meeting you too. Yeah. Thank you, brother. Obrigado. நம்மளால இங்கே காண ஆளக்கான அந்த பக்கம் போயிட்டாரு. Obrigado, brother. Dina. Brazil. பாருங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க மக்கள். வெளியிலே குட்டி குட்டி இது போட்டு டீ காஃபி குடிக்கிறது, பியர் பாருங்க, பட்டையை கிளப்புறாங்க. அப்பாடா, ஆரம்பித்த இடத்துலேயே வந்து முடிச்சிடலாம்ப்பா இந்த விலாகை. யூஸ்வலாக டூரிஸ்ட் வர்றவங்க சவுப்போவில் வந்தால் கூட, ஏன்னா இதுதான் மெயின் ஏர்போர்ட்டுங்க ஃபாரின் இதுக்கெல்லாம். ரியோ டி ஜெனரோ ஃப்ளைட்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் அதிகமாக கனெக்ஷன் வந்து சவுப்போலோவுக்கு தான். நமக்கு லண்டன் வழியாக இந்தியாவிலேருந்து வந்தால் மோஸ்ட்லி சவுப்போலோ தான். அதனால் இங்கே வந்துட்டு தான் ரியோ டி ஜெனரோ போவாங்க. இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டர். அதுதான் மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட், எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுமே. ரியோ டி ஜெனரோ அந்த கிரைஸ்ட் வச்சு நிற்கிறது, அந்த நெய்பர்ஹுட்ஸு, ஃபெவலாஸ், அந்த குடிசை பகுதிகள் இருக்குது மேடம். பிரேசிலுக்கு ஒரு முகத்தை தானே பார்த்தீங்க, பணக்கார அந்த அவென்யூ பாலிஸ்டா. பிரேசிலுக்கு இன்னொரு முகம் இருக்குது. ஸோ ரொம்ப ஏழ்மையான முகம், அது இங்கே நம்ம பார்க்க வேண்டாம். அதுக்கு பெஸ்ட் ஃபெவலாஸ், அதாவது அந்த குப்பம் ஆர் குடிசை வாரியம்னு சொல்லக்கூடிய இந்த ஃபெவலாஸ் அப்படி தான் சொல்லுவாங்க பிரேசிலில். ரியோ டி ஜெனரோ தான் அதுக்கு பெஸ்ட்டு. நம்ம அங்கே போகும்போது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், இன்னொரு சைடையும் பார்ப்போம், இன்னொரு முகத்தையும். கோரமுகம், ஒரு காயினா 2 சைடு இருக்க மாதிரி ஒரு நாட்டுக்கு எல்லா சைடும் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. சரிங்க, வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில பேர் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் இதுவாக கூட இருந்திருக்கலாம், பட் நாட்டை பற்றி முதல் தெரிஞ்சிக்காமல் நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது? ஸோ பெரிய லெவல் எக்ஸ்ப்ளோரேஷன், ரொம்ப டீப்பாக வில்லேஜஸ், ரிமோட்டான விஷயங்கள், டூரிஸ்ட் விஷயங்கள் மற்றும் அமேசானாஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். மிகப்பெரிய தொடர் இது. ஸோ பொறுமையாக
எல்லாமே ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. இப்போது பிரேசிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சீரிஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லோருக்கும் காட்டும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் தான் யூடியூப் இது நல்ல வீடியோன்னு எல்லோருக்கும் காட்டுங்க. ஸோ வேறுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நாளைக்கு மீண்டும் இந்த சவ் பாலோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். முக்கியமாக நீங்கள் யாருடன் எதிர்பார்க்கும் அந்த ஜாம்பியா ஜிம்பாப்வே பார்டரில் பார்த்தோமே விக்டோரியா ஃபால்ஸ், அதுக்கு கொஞ்சம் கூட சளைச்சிக்காத அதுக்கு ஈக்குவலான இணையான ஒரு ஃபால்ஸ் தான் இகுசு ஃபால்ஸ். அர்ஜென்டினா பார்டருக்கு போகிறோம் அந்த ஃபால்ஸை பார்க்க. நாளைக்கு நைட் இல்லைன்னா நாளான்னைக்கு எடுப்போங்க. ஸோ இதுதான் பிளான். ஸோ மேக்ஸிமம் இன்னும் 2 எபிசோடு வரும் இந்த சவ் பாலோவில். ஸோ பார்க்கலாங்க. அது வரைக்கும் பார்க்கலாங்க. நன்றி, பாய். வந்து விட்டோம் நம்ம சென்டர் ஹாஸ்டல். பாய் பாய்.